ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். இந்த மழை டயத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம வந்து பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த பட்டாணி சுண்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். பட்டாணி சுண்டல் செய்யறதுக்கு நான் வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்க 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பட்டாணியில் பார்த்தீங்கன்னாக்கா உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டாலே போதும். பட்டாணி சீக்கிரமே வெந்துடும். ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையா தான் பூண்டு எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நம்ம க்ரஷ் பண்ணி எடுக்கணும், அரைக்கக்கூடாது. க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா சுண்டலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் பாதி தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பூண்டும் பச்சை மிளகாவும். இப்போ பட்டாணி நல்லாவே வெந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நல்லா அந்த கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பட் இந்த சுண்டலுக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா நைஸாக கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி வந்து நிறைய சேர்க்கணும்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு பாதி தக்காளி சேர்த்தீங்கனாலே போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது மட்டும்தான். மிளகாய் தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து லைட்டாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சோல்ல பட்டாணி, அது வந்து இதில் சேர்த்துக்கலாம். பட் நான் எடுத்திருக்க பாட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பட்டாணி வந்து பத்தாது போல் சின்ன பாட் ஆகிடுச்சு. அதனால நான் அந்த குக்கரில் இருந்துச்சுல அதுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 விசில் ஆகிடுச்சு. கரெக்டாக 3 விசில் வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்லா கொஞ்சம் குழையாத இருக்கும். பட் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் எப்படி இதை சாப்பிடுவோம்னாக்கா, இது அப்படியே நல்லா ஒரு பவுலில் ஊற்றிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், மல்லித்தழை, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இதுக்கு மேலே கொஞ்சம் நிறைய மிக்சர் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பொண்ணுக்கெல்லாம் இதில் கொஞ்சம் பூரிலாம் போட்டு கேட்பா. பட் அப்படியும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பூரி உடைச்சி போட்டு நம்ம மசாலா பூரிலாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இங்கே நைபர் வீட்டுக்கு கொடுத்தோன்னே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க எப்போ வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அந்த வீடியோன்னே சொல்லலாம். நீங்களே இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.